இன்னைக்கு மதுரையில பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த தலம் நம்ம கண்ணகி கோயில். இந்த கண்ணகி கோயில்ல நீதி கேட்டு அத்தனை பெண்களும் வந்திருக்காங்க. கண்ணகி அம்மன் தன்னுடைய கணவர் நீதி கேட்டு நீதி கிடைச்சு அதே சாந்தமா இங்க உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும், பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்கும் நீதி வேண்டும், தர்மம் நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குன்றத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மிக பயங்கரமான பாலியல் கொடுமைகள், துன்புறுத்தல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இங்க தீவிரவாத குரூப் எல்லாம் வேற எங்க இல்லங்க, தமிழகத்துலதான் அதிகமான தீவிரவாத குரூப்பே ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முதல்வர்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து அத்தனை பேர்களுமே அதிகமான ஊழல்களும் குற்றங்களும் அதிகமாவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அத்தனை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக அத்தனை பெண்களும் இன்னைக்கு நீதி கேட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் தகப்பன்களும், பெண்ணை பெற்ற அத்தனை தாய்மார்களும் தகப்பன்களும் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் போயிட்டு வர பெண்கள் பத்திரமாக வீட்டுக்கு திரும்பணும்ன்றதுக்காக மிக வேதனையோட வயிற்றுல துணியை கட்டிட்டு இருக்க மாதிரி அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. அத்தனை பெண்களுக்கும் எங்களுக்கு நீதி வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேண்டும். ஒரு சின்ன குழந்தைய கூட வெளியில விளையாடுற பருவத்துல கூட குழந்தைங்க வெளியில போக முடியாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. அத்தனை பாலியல் தொந்தரவுனால எத்தனையோ பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் அதிகமாவே பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்கணும். கண்ணகி அம்மா எழுந்து இந்த தமிழக அரசை கண்டித்து நியாயம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக இந்த போராட்டம், பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி வேண்டும், தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணகி அம்மன் எழுந்து நீதி கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாபெரும் சக்தி, இந்த மாபெரும் பெண் சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக நீதி கேட்டு வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.